அதிகாரம் நம்ம கையில் இருக்கு. நம்ம தான் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது அது இடத்த காலி பண்ணிட்டு போகும். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். அதாவது எல்லா குற்றம் குறைகளையும் நான் மீறுதலை எல்லாம் நீக்கி போட்டேன். அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். இன்னும் நிறைய இடத்துல வசனம் சொல்லியிருக்கு, முதுகு பின்னாடி போட்டேன், சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டேன், நான் நினைக்க மாட்டேன்ட்டார். நம்ம பழசெல்லாம் நினச்சிக்கிட்டே நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்போட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். அதாவது என்கிட்ட நீ உரிமையோட கேளுப்பாங்கிறார். பிள்ளைங்க அப்பா கிட்ட போய் கேட்க போகிறப்போ முழங்கால் போட்டு கண்ணீரிட்டு கொஞ்ச நேரம் தேமி அழுது என்னடா வேணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் பொறுங்க நான் அழுதுக்கிறேன், அழுதுட்டு அதுக்கப்புறம் இதை வேணும்னா கேட்குது. பிள்ளைங்க உரிமையோட போய் கேட்குது, எனக்கு இது வேணும் அப்படி. அப்போ கர்த்தர் நம்மளை பிள்ளைகளாக பார்க்குறாரு. நம்முடைய பாவ சாமங்களையெல்லாம் நீக்கிட்டாரு. இப்போ ஒரு பாட்டு பாடணும், அதான் மலைகள் விலகினாலும் பருவதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்றாரு. உன் மேல நான் கோபமே கொள்வதில்லைங்கிறாரு. எவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்கி இருந்தாலும் மீறுதல் செஞ்சு அவரை அவமானப்படுத்தி இருந்தாலும் அவர் மறுபடியும் வர்றப்ப அவர் ரட்சிக்கிறவர், மீட்கிறவர். அவர் என்ன செய்யறாரு, நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. என்கிட்ட தைரியமா கேளுங்கிறாரு. நீ என் பிள்ளை, உன்னைய நான் பெத்துட்டேன், உன்னைய நான் தத்த எடுத்திருக்கேன், கடைசி வரைக்கும் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கேன், என்கிட்ட தைரியமா கேளுங்கிறாரு. இயேசுவின் ரத்தத்தை கொண்டு தைரியமாய் கிருபாசன தண்டையில நம்ம சேரக்கூடிய சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சரி, இதே ஏசாயா 45:11 வசனம், இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அவர் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் அவர் காண்கிறவராயிருந்து நம் மூலமா அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது.